அது சரியா பிப்ரவரி 20, 2014 உத்தரப்பிரதேசுடைய ஆக்ரா சிட்டியில் இருக்கிற ஃபெரோசாபாத் அப்படிங்கிற ஏரியா. நேரம் காலை 10 மணி. அங்க ஆக்ராலேயே ஒரு ஃபேமஸான கல்யாண மஹால்ல இருந்து டிஜே பிளே பண்ணிட்டு இருந்த ஒரு இந்தி சாங்கோட சேர்ந்து கலகலன்னு பேசிட்டு இருந்த மக்களுடைய பேச்சு குரல்களும் வெளியே கேட்டுட்டு இருந்துச்சு. ஐஸ்கிரீம், பாப்கார்ன், ஜூஸ் அப்படின்னு அந்த மஹாலுக்குள்ள தனித்தனியா போடப்பட்டிருந்த ஸ்டால்களுக்கு முன்னாடி கூட்டம் கூட்டமா நின்னு குழந்தைகளும் பெரியவங்களும் சந்தோஷமா அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி சாப்பிட்டு இருந்தாங்க. ஆல்சோ அழகா டெக்கரேட் பண்ணியிருந்த ஒரு ஸ்டேஜ்ல ஒரு யங் கப்பிள்ஸ்க்கு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வரிசையா வந்து வாழ்த்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப இத சந்தோஷமா பார்த்துட்டு இருந்த நூற்றுக்கணக்கான மக்களுக்கு மத்தியில 52 வயதான விஜய் சர்மா, அவருடைய 26 வயதான மகன் ஆனந்த் சர்மா மற்றும் 23 வயது மகளான நிவேதிதா சர்மாவும் அங்க மேரேஜுக்கு வந்திருந்தவங்க கூட சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்களுமே ஸ்டேஜுக்கு போய் அங்க புதுசா கல்யாணமான கப்பிளுக்கு அவங்க வாங்கிட்டு வந்த கிஃப்ட பிரசன்ட் பண்றாங்க. ஆல்சோ ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு ரெடி ஆகியிருந்த கல்யாண விருந்த சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க. பட் இப்படி ஹாப்பியா போயிட்டு இருந்த அந்த நாளுடைய முடிவுல அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சோகம் காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாம போயிருச்சு. எஸ், அன்னைக்கு நைட்டு ஒரு 8 மணிக்கு விஜய் சர்மாவும் அவருடைய பையனும் பொண்ணும் அதே ஆக்ரால் இருக்கிற அவங்களுடைய வீட்டுக்கு கார்ல வந்து இறங்குறாங்க. பட் அப்படி இறங்கும் பொழுதே வீட்டுடைய வாசல் கதவு திறந்திருக்கிறத பார்த்து திகைச்சு போறாங்க. அப்படி திகைச்சபடியே வீட்டுக்குள்ள போனவங்க பெட்ரூமை பார்த்துட்டு அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க. பிகாஸ் அவங்க செல்லமா வளர்த்துட்டு இருந்த அவங்களுடைய நாய் ஒண்ணு ரத்த வெள்ளத்துல இறந்து கிடந்திருக்கு. இப்ப இதை பார்த்துட்டு இருந்த அவங்களுக்கு அடுத்த சில நொடிகள்லயே அதிர்ச்சியோட சேர்த்து ஒரு பயமும் வர ஆரம்பிக்குது. அந்த பயத்தோடயே ஆனந்தும் நிவேதிதாவும் அம்மா அம்மா அப்படின்னு சத்தம் போட்டு கூப்பிட்டபடியே அந்த வீட்டுக்குள்ள சுத்தி முத்தியும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அங்க பாத்ரூம்ல இருந்த அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு காட்சி அந்த இடத்திலேயே அவங்கள கதறி அழுக வச்சிருக்கு. எஸ், அங்க விஜய் சர்மாவுடைய மனைவியான 45 வயதான நீலம் சர்மா கண்களை திறந்தபடியும் நாக்க வெளியே நீட்டினபடியும் உடம்பு முழுக்க கத்தி காயங்களோட ரத்த வெள்ளத்துல இறந்து கிடக்குறாங்க. இத பார்த்து ஷாக் ஆகி அழுதுகிட்டே போலீஸ்க்கு கால் பண்ண விஜய் சர்மா நடந்த விஷயங்களை அவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுல இருந்து கொஞ்ச நேரத்திலேயே அங்க வந்த போலீஸ் அவங்களுடைய விசாரணையை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த வீட்டுக்குள்ள இருந்த அவருடைய ஒய்ஃபான நீலம் சர்மா மற்றும் அவங்க வளர்த்திட்டு வந்த நாய இப்படி கொடூரமா கொலை பண்ணது யாரு, எதுக்காக இந்த கொலை நடந்துச்சு அப்படிங்கிற ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு கேஸ பத்தியும், மேலும் இந்த கேஸ்ல போலீஸ் கில்லரை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு சாட்சி தான் காரணமா இருந்துச்சு. அப்படியான ஒரு ஷாக்கிங்கான கேஸ பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நம்ம எபிசோட்ஸை எடிட் பண்ணும்போதும் இந்த மாதிரி ரியல் லைஃப் டெத் கேசஸை பார்க்கும்போதும் ஒரே ஒரு தாட் தான் வரும். டெத் எப்போ வேணா வரலாம். அது மர்டர் அப்படின்னு இல்லை, ஆக்சிடென்ட், சடன் இல்னஸ் ஆர் நேச்சுரல் காஸ். ஆனால் டெத் மட்டும் இல்லை, கேன்சர் மாதிரியான உயிர்கொல்லி நோய்கள் ஆர் சடன் டிசபிலிட்டி கூட நம்மளுடைய லைஃபை கம்ப்ளீட்லி பிரேக் பண்ணிடும். இதெல்லாம் பிசிக்கலி மென்டலி மட்டும் இல்லை, ஃபினான்சியலாகவும் பாதிக்கும். ரொம்பவே முக்கியமாக என்ஆர்ஐ ஃபேமிலிஸ்க்கு. பிகாஸ் வெளிநாட்டில் வேலை செய்கிற இந்தியனோட ஃபுல் ஃபேமிலியும் அவங்க ஒருத்தங்களை நம்பி தான் இருப்பாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு ஏதாவது நடந்து அவங்க இன்கம் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க குடும்பம் இப்ப என்ன பண்ணுவாங்க? அதுக்கு ஒரே சொல்யூஷன் என்ஆர்ஐ டேம் இன்சூரன்ஸ். அன்எக்ஸ்பெக்டட் டெத் நடந்தா ஃபேமிலிக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கும். மந்த்லி வெறும் 820 ஸ்டார்ட் ஆகுற பிளான்ஸே அப் டு 2 crores வரைக்கும் கவரேஜ் கொடுக்குது. அப்ராடை விட இந்தியாவில் எடுத்தா 30 to 50% சீப்பர். எக்ஸ்ட்ரா ரைடர்ஸ் எடுத்தா கேன்சர் இல்ல ஆக்சிடென்ட்ல டிசபிலிட்டி எல்லாமே கவர் ஆகும். இந்த கம்பெனி எடுங்க, இந்த பிளான் எடுங்க அப்படின்னு நான் எதுவும் சொல்லல. இந்தியாவில் இருக்க 51+ டாப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் உடைய பிளான்ஸ் லிஸ்ட் வர்ற மாதிரி ஒரு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். அதுல போய் நீங்களே கம்பேர் பண்ணி உங்களுடைய ரிக்வயர்மெண்ட்டுக்கு தகுந்த பிளானை நீங்களே சூஸ் பண்ணலாம். என்ஆர்இ அக்கவுண்ட்ல பே பண்ணீங்கன்னா 18% ஜிஎஸ்டி கிடையாது. இயர்லி பிரீமியம் பே பண்ணா 5% டிஸ்கவுண்ட். சோ டோட்டலா அப் டு 23% வரைக்கும் சேவ் பண்ணலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் பின்ட் கமெண்ட்லயும் இருக்கு. இப்பவே செக் பண்ணி உங்களுடைய ஃபேமிலிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பேக்கப்பை ரெடி பண்ணி வைங்க. என்ஆர்ஐயா இருந்தா இது மிஸ் பண்ணவே கூடாது.
இப்ப நீலம் சர்மாவுடைய வீட்டுக்கு வந்த போலீஸ் கிரைம் சீனை செக்யூர் பண்ணிட்டு வீடு முழுவதுமா சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் பீரோல் இருந்த பணம் மற்றும் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த வீட்டுக்குள்ள ஃபோர்ஸ்டு என்ட்ரி நடந்ததற்கான எந்த ஒரு அடையாளமுமே இல்ல அப்படிங்கறதையும் கவனிக்கிறாங்க. இப்ப நீலம் சர்மா மற்றும் அந்த நாயுடைய உடல்களை அட்டாப்சிக்காக அனுப்பி வச்சுட்டு அவங்களுடைய ஃபேமிலி கிட்ட இருந்து விசாரணையை தொடங்குறாங்க. அப்ப நீலம் சர்மாவுடைய ஹஸ்பண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, அன்னைக்கு காலையில 10 மணிக்கு நான், என்னுடைய பையன் மற்றும் பொண்ணு அப்படின்னு நாங்க 3 பேருமே ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்றதுக்காக ஃபெரோசாபாத் போயிட்டோம். ஆக்சுவலா அதை தான் நம்ம இன்ட்ரோல பார்த்திருப்போம். ஆனா அதோட கல்யாணம் முடிச்ச கையோட சரி இவ்வளவு தூரம் வந்துட்டோம் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற எங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி அங்க போனோம். அங்க அவங்க எங்களை கிளம்பவே விடல. ஸோ ஈவினிங் வரைக்குமே அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நைட்டு ஒரு 8 மணிக்கு தான் நாங்க வீட்டுக்கு திரும்பி வந்தோம். அப்படி வந்து பார்க்கும் பொழுதுதான் எங்களுடைய டாகும் என்னுடைய மனைவி நீலம் சர்மாவும் இப்படி கொடூரமா கொலை செய்யப்பட்டு கிடக்கிறத பார்த்தோம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதை கேட்ட போலீஸ் சரி ஓகே, கல்யாணத்துக்கு எதனால இவங்களை கூட்டிட்டு போகல அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரு தன்னுடைய மனைவிக்கு அன்னைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு எங்களை அனுப்பி வச்சா. சோ நாங்க மட்டும் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட போலீஸ் வீட்டுக்குள்ள ஃபோர்ஸ்டு என்ட்ரி எதுவுமே நடக்கல அப்படிங்கறத வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா நீலம் சர்மாவுக்கு தெரிஞ்ச யாரோ ஒரு நபர் தான் வீட்டுக்குள்ள வந்திருக்கணும் அப்படின்னு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சோ அவங்களை என்கொயரி பண்றதுக்காக அவங்களுடைய வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போகக்கூடிய நபர்களை பத்தின டீடைல்ஸையும் அவங்க கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதோட நீலம் சர்மா கொலை செய்யப்பட்ட விஷயம் தெரிஞ்சு ரொம்பவே அதிர்ச்சியில் இருந்த அவங்களுடைய நெய்பர்ஸ் கிட்டையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அந்த நெய்பர்ஸ் எல்லாருமே அன்னைக்கு நீலம் சர்மாவுடைய வீட்டுக்கு வந்துட்டு போனது யாரு அப்படிங்கறத பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ போலீஸ் ஃபாரன்சிக் டீமை வச்சு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு நீலம் சர்மாவுடைய வீட்டை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அந்த வீட்டுக்குள்ள அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் உடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸை தவிர வெளியாட்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு எதுவுமே இல்ல அப்படிங்கறது ஃபாரன்சிக் டீம் கன்ஃபார்ம் பண்றாங்க. சோ இதை வச்சு நீலம் சர்மாவுடைய ஃபேமிலி மேல சந்தேகப்பட ஆரம்பிச்ச போலீஸ் அவங்க சொன்ன மாதிரி அவங்களுடைய அளவை எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு இடங்களா கிராஸ் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாருமே கல்யாணத்துக்கு போனது, அதுக்கப்புறமா ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போனது அப்படின்னு எல்லாமே உறுதிப்படுத்தப்படுது. அண்ட் இன்னொரு விஷயத்தையுமே நம்ம இங்க யோசிக்கணும். கிரைம் சீன்ல கில்லருடைய ஃபிங்கர் பிரிண்ட் இல்ல, அந்த வீட்டு ஆட்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தான் இருக்கு அப்படிங்கறத மட்டும் வச்சு நம்ம சந்தேகப்பட முடியாது. ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க, கில்லர் கையில கிளவுஸ் போட்டுட்டு வந்திருந்தா? சோ போலீஸ் லிஸ்ட் பண்ணி வச்சிருந்த நீலம் சர்மாவுடைய ரிலேட்டிவ்ஸை விசாரிச்சு பார்க்கும்போதும் அவங்களுக்கும் நீலம் சர்மாவுடைய கொலைக்கும் எந்த ஒரு தொடர்புமே இல்லை அப்படிங்கறதும் போலீஸ்க்கு தெரிய ஆரம்பிக்குது. சோ இப்ப நம்ம சந்தேகப்படுற வழியில இந்த கேஸ் போகலையே அப்படின்னு போலீஸ் திங்க் பண்ணிட்டு இருந்தப்பதான் நீலம் சர்மா மற்றும் அவங்க நாயுடைய அட்டாப்சி ரிப்போர்ட் போலீஸுடைய கைக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. நீலம் சர்மாவுடைய உடல்ல மொத்தம் 14 கத்திக்குத்து காயங்களும் அவங்க நாயுடைய உடல்ல 9 இடங்கள்ல கத்திக்குத்து காயங்களும் இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, மேலும் அந்த 2 கொலைகளுமே சம்பவம் நடந்த அன்றைய நாள் அன்னைக்கு மதியம் 1 மணியிலிருந்து 3 மணிக்குள்ள தான் நடந்திருக்கு அப்படின்னு அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்ல கன்ஃபார்ம் பண்ணப்படுது. சோ இதுக்கப்புறமா போலீஸ் அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை இனிமே தீவிரப்படுத்துறாங்க. பட் கொலை நடந்தது 2014வது வருஷம் அப்படிங்கறதால இப்ப இருக்கிற அளவுக்கு சிசிடிவியுடைய யூசேஜ் அந்த டைம்ல இல்லாம இருந்துச்சு. ஆக்சுவலா அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சிசிடிவியுடைய உபயோகம் அதிகமாயிட்டு இருந்துச்சு. அதனால போலீஸும் நீலம் சர்மாவுடைய வீட்டுக்கு வந்துட்டு போனது யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்க ரொம்பவே சிரமப்பட ஆரம்பிக்கிறாங்க. பட் அப்படி இருந்தும் நீலம் சர்மாவுடைய வீட்டுக்கு அங்க வர்ற வழியில் இருக்கிற கடைகள் மற்றும் வீடுகள் அப்படின்னு நீலம் சர்மாவுடைய வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போகக்கூடிய சில நபர்களுடைய போட்டோவை காமிச்சு இவங்களை அன்னைக்கு பாத்தீங்களா அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அதிலிருந்துமே கூட அவங்களுக்கு எந்த ஒரு லீடுமே கிடைக்காம போகுது. இப்படி போலீஸ் இந்த கேஸை சால்வ் பண்ண முடியாம தடுமாற ஆரம்பிச்ச அந்த டைம்ல தான் போலீஸே நினைச்சு பார்க்காத ஒரு சாட்சி இந்த கேஸையே முடிச்சு வைக்க போற ஒரு முக்கியமான சாட்சி என்ட்ரி ஆக ஆரம்பிக்குது. மேபி இந்த வீடியோவுடைய தம்ப்நெயில்ல நான் அதை யூஸ் பண்ணியிருந்தா அதை வச்சே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், நீலம் சர்மாவுடைய வீட்டில் இருந்த ஹெர்குலஸ் அப்படிங்கிற ஒரு ஆண் கிளி தான் அந்த சாட்சி.
நீலம் சர்மா கொலை செய்யப்பட்டதால சோகத்திலிருந்து அவங்களுடைய ஃபேமிலிக்கு ஒவ்வொரு நாளுமே அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு எல்லாருமே வந்து ஆறுதல் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. பட் அப்படி அவங்க வந்துட்டு போயிட்டு இருந்த அந்த டைம்ல தான் பிப்ரவரி 25 அன்னைக்கு காலையில கூண்டுக்குள்ள இருந்த அந்த கிளி திடீர்னு ரெக்க எல்லாத்தையுமே படபடன்னு அடிச்சுக்கிட்டோம் பயத்துல கத்துனபடியும் அந்த கூண்டுக்குள்ளேயே அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிக்குது. அதை கவனிச்ச நீலம் சர்மாவுடைய மகள் நிவேதிதா ஆறுதல் சொல்றதுக்காக வீட்டுக்குள்ள வந்த கூட்டத்தை பார்த்துட்டு தான் இந்த கிளி பயந்து போய் இப்படி கத்துது அப்படின்னு நினைச்சு ஹால்ல இருந்த அதோடைய கூண்டை தூக்கிட்டு போய் நீலம் சர்மாவுடைய பெட்ரூம்ல வைக்கிறாங்க. பட் அன்னைக்கு மதியம் ரொம்பவே சோகத்தோட அந்த கிளி இருந்த பெட்ரூம்ல போய் உட்கார்ந்த நீலம் சர்மாவுடைய ஹஸ்பண்ட் அங்க கூண்டுக்குள்ள அமைதியா இருந்த அந்த கிளியவே சில நொடிகள் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி பார்த்துட்டு இருந்தவரு திடீர்னு அவருடைய மைண்ட்ல ஒரு ஸ்பார்க் அடிச்ச மாதிரி எதை பத்தியோ திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதாவது நீலம் சர்மா கொலை செய்யப்பட்ட அன்றைய நாள்ல இருந்து எதையுமே சாப்பிடாம எந்த சத்தமுமே போடாம சோகமாகவே இருந்த கிளி இன்னைக்கு மட்டும் ஏன் திடீர்னு சத்தம் போட ஆரம்பிச்சது அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒருவேளை வீட்டுக்கு வந்திருந்த கூட்டத்தை பார்த்து தான் கிளி பயந்து போயிருக்கு அப்படின்னா நீலம் சர்மா கொலை செய்யப்பட்ட நாள்ல இருந்தே அதிகமான கூட்டம் வீட்டுக்கு வந்துட்டு தானே இருக்கு. அப்பெல்லாம் ஏன் கிளி சத்தம் போடல அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சோ இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது நீலம் சர்மா கொலை செய்யப்பட்ட அன்றைய நாள் வீட்டுல கூண்டுக்குள்ள இருந்த இந்த கிளி தன்னுடைய மனைவி நீலம் சர்மாவை கொலை பண்ண அந்த கில்லரை கூண்டுக்குள்ள இருந்துட்டே கண்டிப்பா பார்த்திருக்கணும். அந்த நபருடைய முகம் கிளிக்கு ரொம்ப நல்லாவே பதிஞ்சிருக்கணும். இன்னைக்கு அதே நபர் அதாவது அந்த கில்லர் கூட்டத்தோட கூட்டமா வீட்டுக்கு வந்திருக்கணும். அப்போ அந்த கில்லரை பார்த்து பயந்தனாலதான் கிளி இப்படி பிஹேவ் பண்ணிருக்கணும் அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சோ இப்ப உடனடியா இத பத்தி வீட்டுல இருந்த தன்னுடைய மகன் ஆனந்த் மற்றும் மகள் நிவேதிதா கிட்ட சொல்லவும் ஆரம்பிக்கிறாரு. அப்ப அதை கேட்ட நிவேதிதாவும் நீங்க சொல்றது கரெக்ட் தான்ப்பா, ஹெர்குலஸ் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்த யாரையோ பார்த்து தான் பயந்து போயிருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நிவேதிதா அங்க ஹால்ல இருந்த நீலம் சர்மாவுடைய போட்டோவை எடுத்துட்டு வந்து தன்னுடைய அப்பா மற்றும் அண்ணனையும் கூட்டிட்டு அந்த கிளிக்கு முன்னாடி போய் உட்கார ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படி உட்கார்ந்த அவங்க 3 பேரையுமே மாறி மாறி பார்க்க ஆரம்பிச்ச அந்த கிளி ஹெர்குலஸ் அப்படின்னு நிவேதிதா கூப்பிடுறத கேட்டு அவங்கள மட்டுமே கண்டினியூஸா பார்க்க ஆரம்பிக்குது. சோ இப்ப நிவேதிதா அம்மா எங்க அப்படின்னு நீலம் சர்மாவுடைய போட்டோவை காட்டி அந்த கிளி கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அந்த கிளியோ சோகமா தன்னுடைய தலைய குனிய ஆரம்பிக்குது. அதை கவனிச்ச நிவேதிதா அம்மாவை கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்டு உடனே நிவேதிதாவை பார்த்த அந்த கிளி தன்னுடைய தலைய மேலையும் கீழையும் ஆட்டி ஆமா அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய பாடி லாங்குவேஜ் பண்ணிட்டு சத்தம் போடவும் ஆரம்பிக்குது. இத பார்த்த விஜய் மற்றும் ஆனந்த் சர்மா 2 பேருமே ஆச்சரியப்பட ஆரம்பிக்க கிளிக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சீரியஸான நிவேதிதா அம்மாவை கொலை பண்ணவன நீ பாத்தியா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அதுக்குமே அந்த கிளி பாடி லாங்குவேஜ்லயே ஆமா அப்படின்னு ஆன்சர் பண்ண ஆரம்பிக்குது. சோ இப்ப நிவேதிதா என்ன பண்றாங்க அப்படின்னா கிளி பயந்து போய் கத்துச்சு இல்லையா அன்றைய நாள் தங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக வீட்டுக்கு வந்தவங்களுடைய பெயர்களை ஒவ்வொன்னா ஞாபகப்படுத்தி அந்த கிளி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பட் அப்படி அவங்க சொல்லிட்டு வந்த எந்த ஒரு பெயருக்குமே ரியாக்ட் பண்ணாம அமைதியா இருந்த கிளி ஆசுதான் கொன்னானா அப்படின்னு நிவேதிதா கேட்ட உடனே அகைன் தன்னுடைய பாடி லாங்குவேஜ்லயே ஆமா ஆமா அப்படின்னு வேகமா தலையாட்ட ஆரம்பிக்குது. சோ இத பார்த்து நீலம் சர்மாவுடைய ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே ஷாக் ஆக ஆரம்பிக்க அவங்களுக்கு மேலுமே ஒரு ஷாக் கொடுக்கிற மாதிரி இப்ப அந்த கிளி ஆஷு ஆஷு அப்படின்னும் உஸ்னி மாரா அப்படின்னும் கண்டினியூஸா சொல்ல ஆரம்பிக்குது. ஹிந்தியில உஸ்னி மாரா அப்படின்னா தமிழ்ல அவன் தான் கொன்னா அப்படின்னு அர்த்தம். சோ இத கேட்டு அதிர்ச்சியுடைய உச்சத்துக்கே போன நிவேதிதா உடனடியா போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்றாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே வீட்டுக்கு வந்த போலீஸும் ஆஷு அவன் தான் கொன்னா அப்படின்னு அந்த கிளி சொல்றத பார்த்துட்டு ஆச்சரியப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா யார் அந்த ஆஷு அப்படிங்கிற கேள்விய நீலம் சர்மாவுடைய ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அவரோ ஆஷு அப்படிங்கிறது தன்னுடைய தங்கச்சியுடைய பையன் அப்படின்னும் அவனுடைய ஃபுல் நேம் ஆசுதோஸ் அப்படின்னு சொல்றாரு. சோ இப்ப போலீஸ் அடுத்த நிமிடமே அதே ஆக்ரால் இருக்கிற ஆசுதோஸுடைய வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க சேர்ல உட்கார்ந்துட்டு ஜாலியா டிவி பார்த்துட்டு இருந்த 24 வயதான அசுதோஸ் என்ன தம்பி படம் நல்லா இருக்கா அப்படிங்கிற ஒரு குரல் கேட்டு தனக்கு பின்னாடி திரும்பி பார்க்கறான். அப்போ அங்க போலீஸ் நிக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு எப்படி ரியாக்ட் பண்றது அப்படின்னு தெரியாம அப்படியே உறைஞ்சு போறான். இப்ப அப்படி ஷாக் ஆன அசுதோஸ் கிட்ட போன போலீஸ் வா இதை விட ஒரு பெரிய படமா நாங்க உனக்கு காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய டி-ஷர்ட்டை பிடிச்சு தூக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அங்கிருந்து அசுதோஸுடைய அம்மா பதறி போய் எதுக்கு சார் அவனை பிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு போலீஸோ உங்க அண்ணனுடைய ஒய்ஃபை கொலை பண்ணது உங்க மகன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அசுதோஸை அங்கிருந்து இழுத்துட்டு போக ஆரம்பிக்கிறாங்க.
பட் அங்கிருந்து அவனை ஸ்ட்ரெயிட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போகாம நீலம் சர்மாவுடைய வீட்டுக்கே கூட்டிட்டு போறாங்க. அங்க அவனை பார்த்த உடனேயே அந்த கிளி ரெக்கைய படபடன்னு அடிச்சுக்கிட்டு பயத்துல கத்த ஆரம்பிக்குது. ஆல்சோ மறுபடியுமே ஆசு அவன் தான் கொன்னான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்குது. அதை பார்த்த அசுதோஷ் அவனுடைய கண்களை அவனாலேயே நம்ப முடியாத மாதிரி அந்த கிளிய அப்படியே மிரண்டு போய் பார்க்க ஆரம்பிக்கிறான். இப்ப அதை கவனிச்ச போலீஸ், என்ன தம்பி படம் நல்லா இருக்கா அப்படின்னு அவங்கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அசுதோஷுடைய மனசுக்குள்ள பயம் இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காம, என்ன சார் ஒரு கிளி சொல்றதை கேட்டுட்டு என்ன அரெஸ்ட் பண்றீங்க? நான் இந்த வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போவேன், அதனாலதான் அந்த கிளி என்னுடைய பெயரை சொல்லுது அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். பட் அவன் சொல்றதை கேட்டுட்டு நக்கலா சிரிச்ச போலீஸ், தம்பி கிளி சொல்றதை கேட்டுட்டு மட்டும் நாங்க உன்னை அரெஸ்ட் பண்ணல, ஏன்னா கிளிய ஒரு எவிடன்ஸா கோர்ட்ல அப்ரூவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ உனக்கு எதிரா இனிமே சில எவிடன்ஸும் எங்க கிட்ட இருக்கு, ஸ்டேஷனுக்கு வா, அது என்ன அப்படின்னு உனக்கு காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அசுதோஷ அங்கிருந்து கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்த அசுதோஷ் கிட்ட போலீஸ் டி-ஷர்ட்டை கலட்டுறா அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு தயங்கினபடியே டி-ஷர்ட்டை கலட்டுன அசுதோஷ அங்க ரெடியா இருந்த ஒரு டாக்டரை வச்சு செக் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் அசுதோஷுடைய வீட்டுக்கு போன போலீஸ் அவனுடைய டி-ஷர்ட்டை பிடிச்சு தூக்குனாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா இல்லையா, அப்ப அவனுடைய லெஃப்ட் ஆர்ம்ல நாய் கடிச்ச மாதிரியான ஒரு காயம் இருக்கிறத போலீஸ் ஆல்ரெடி நோட் பண்ணிருக்காங்க. சோ அதை செக் பண்றதுக்காக தான் போலீஸ் டாக்டர் அங்க வர வச்சிருக்காங்க. சோ இப்ப அசுதோஷ செக் பண்ண டாக்டரும் அது நாய் கடியால ஏற்பட்ட காயம்தான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றாரு. அதை கேட்டு பயத்துல முழிக்க ஆரம்பிச்ச அசுதோஷ் கிட்ட இப்ப போலீஸ் கொலை நடந்த அன்னைக்கு நீ எங்க இருந்த அப்படிங்கிற கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அவனும் அப்பவுமே சமாளிக்க ஆரம்பிக்கிறான். நான் என்னுடைய ஃப்ரெண்டு கூட தியேட்டர்ல படம் பார்த்துட்டு அன்னைக்கு நைட்டு வரைக்குமே அவனுடைய வீட்டுல தான் இருந்த அப்படின்னு ரிப்ளை பண்றான். அதை கேட்ட போலீஸ் மறுபடியுமே அசுதோஷ பார்த்து நக்கலா சிரிச்சுட்டு, அன்னைக்கு உன்னுடைய செல்போன் சிக்னல் உங்க ஆண்டி நீலம் சர்மாவுடைய வீடு இருந்த அதே டவர் ரேஞ்சில தான் இருந்திருக்கு, நாங்க அதையுமே கண்டுபிடிச்சிட்டோம், நீ இப்ப தொக்கா மாட்டிக்கிட்டு தம்பி அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஷாக் கொடுக்குறாங்க. சோ இப்ப வசமா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு புரிஞ்ச அசுதோஷ் அடுத்தது என்ன சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு தெரியாம அன்னைக்கு உண்மையாகவே என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ஒண்ணு விடாம கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் கன்ஃபஸ் பண்ண விஷயங்கள் இதுதான். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பிறந்த அசுதோஷ்க்கு சின்ன வயசுல இருந்தே காஸ்ட்லியான பைக் வாங்கணும், கார் வாங்கணும், அதுல நல்லா ஊர் சுத்தணும் அப்படின்னு ரொம்பவே ஆசை இருந்திருக்கு. பட் அப்படி ஆசையோடு இருந்த அவனை எப்படியாவது படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு அவனுடைய பேரண்ட்ஸ் கனவு கண்டுட்டு இருந்தாங்க. சோ அதுக்காக தன்னுடைய அண்ணனான விஜய் சர்மா கிட்ட இருந்து பல முறை பணம் வாங்கி ஒரு வழியா அவனை MBA வரைக்கும் படிக்க வைக்கிறாங்க. ஆனா அவனுக்கோ ஆரம்பத்துல இருந்தே படிக்கிறதுல கவனம் போகாம அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிச்சிட்டு சுத்துறதுல தான் கவனம் போயிருக்கு. இதனால அரியர் மேல அரியர் வைக்க ஆரம்பிக்கிறான். அந்த அரியரை முடிக்க வருஷ கணக்கா இழுத்தடிக்க ஆரம்பிக்கிறான். சோ இப்படி போயிட்டு இருந்த சிச்சுவேஷன்ல தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வசதியான லைஃபை வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்ட அசுதோஷ் ஒரு குறுக்கு வழியை செலக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அதாவது தன்னுடைய படிப்புக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ண தன்னுடைய மாமா வீட்டில இருந்தே பணத்தை கொள்ளையடிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்றான். ஆல்சோ அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அவனுடைய ஃப்ரெண்டான 25 வயதான ரூனி அப்படிங்கிறவனை அவனுடைய கூட்டாளியா சேர்த்துக்கிறான். அதுக்கப்புறமா பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கான சரியான நாளை எதிர்பார்த்து வெயிட் பண்ணவும் ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் வெயிட் பண்ணிட்டு இருந்தப்பதான் 2014 பிப்ரவரி 19ஆம் தேதி தன்னுடைய பேரண்ட்ஸ் கூட சேர்ந்து உடம்பு சரியில்லாம இருந்த நீலம் சர்மாவுடைய வீட்டுக்கு போற ஒரு சான்ஸ் அவனுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஆல்சோ அப்பதான் நீலம் சர்மாவை தவிர்த்து மற்ற 3 பேருமே அடுத்த நாள் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போறாங்க அப்படிங்கறதும் அவனுக்கு தெரிய வருது. சோ இதுதான் அவன் வெயிட் பண்ண அந்த சரியான நாள், பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கான சரியான டைம் அப்படின்னு டிசைட் பண்ண அசுதோஷ் உடனடியா கடையில போய் 2 கத்திகளை வாங்கிட்டு அவனுடைய ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு மறுநாள் சரியா மதியம் 12:30 மணிக்கு நீலம் சர்மாவுடைய வீட்டுக்கு வந்திருக்கான். இப்ப நீலம் சர்மாவுக்கு சந்தேகம் வராதபடி நல்ல விதமா அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்ச அசுதோஷ் அரியர் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஒரு 2000 பணம் வேணும் ஆண்டி அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறான். இது மாதிரி அப்பப்ப வந்து அசுதோஷ் பணம் வாங்கிட்டு போவான் அப்படிங்கறதால நீலம் சர்மாவும் பணத்தை எடுக்கிறதுக்காக பெட்ரூம்ல இருந்த பீரோவை ஓபன் பண்றாங்க. அப்ப சடனா ஹால்ல இருந்து ஓடி போன அசுதோஷ் நீலம் சர்மாவுடைய பின்னாடி இருந்து அவங்களுடைய கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிக்கிறான். ஆல்சோ அவனுடைய ஃப்ரெண்ட் ரோனியோ நீலம் சர்மாவை துள்ள விடாம பிடிச்சுக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா அவனுக்கு 2 பேருமே கையில ரெடியா வச்சிருந்த கத்தியால நீலம் சர்மாவை மாறி மாறி சரமாரியா குத்த ஆரம்பிக்கிறானுங்க. இதனால வலியால முணங்க ஆரம்பிச்ச நீலம் சர்மாவுடைய குரலை கேட்ட அவங்களுடைய நாய் நேரா பெட்ரூம்க்கு வர ஆரம்பிக்குது.
அங்க நீலம் சர்மா துடிச்சிட்டு இருந்ததை பார்த்து குறைச்சிட்டே வந்து அசுதோஷுடைய கையில கடிக்கவும் ஆரம்பிக்குது. இதனால ஆத்திரமான அசுதோஷ் அவன் கையில் இருந்த கத்தியால அந்த நாயையும் சரமாரியா குத்த ஆரம்பிக்கிறான். அடுத்த சில நிமிடங்களிலேயே அந்த நாயும் நீலம் சர்மாவும் துடிச்சு இறந்து போறாங்க. அதுக்கப்புறமா நீலம் சர்மாவுடைய இறந்த உடலை அங்கிருந்து இழுத்துட்டு போய் பாத்ரூம்ல போடுறானுங்க. கடைசியா பீரோல் இருந்த 1 லட்சம் ரூபாய் பணத்தையும் 10 லட்சம் ரூபாய் மதிப்புடைய தங்க நகைகளை எடுத்து அவங்க கொண்டு வந்திருந்த பேக்ல வைக்கிறானுங்க. பட் இது எல்லாத்தையுமே வீட்டுக்குள்ள சிசிடிவி இல்ல அப்படின்னாலும் ஒரு சிசிடிவி மாதிரி ஹால்ல கூண்டுக்குள்ள இருந்த அந்த கிளி அந்த பெட்ரூம் உடைய வாசல் வழியா பார்த்துட்டே தான் இருந்திருக்கு. பட் அந்த கிளியை கவனிக்காத அசுதோஷும் அவனுடைய ஃப்ரெண்டும் அவசரமா அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருக்கானுங்க. அண்ட் அவனுங்களுடைய நல்ல நேரம் அங்க பக்கத்துல இருந்த நெய்பர்ஸ் யாருமே இவனுங்களை கவனிக்கல. ஆனா ஆல்ரெடி அங்கிருந்த கிளி இவனுடைய விதியை தீர்மானிச்சிருச்சு. சோ இப்போ அசுதோஷுடைய இந்த கன்ஃபஷனுக்கு அப்புறமா அவனுடைய ஃப்ரெண்டான ரோனியும் அரெஸ்ட் பண்ண போலீஸ் அந்த ரோனியுடைய வீட்டில் இருந்த பணம் மற்றும் நகைகளையும் அவனுக்கு கொலை பண்ண யூஸ் பண்ண கத்தியும் ரெக்கவர் பண்றாங்க. அதுக்கப்புறமா கோர்ட்ல ஆஜர்படுத்தப்பட்ட அசுதோஷ் மற்றும் ரோனி 2 பேருக்குமே 2023 மார்ச் மாசம் லைஃப் சென்டென்ஸும் 72,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்படுது. பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த கேஸை கிராக் பண்றதுக்கு மிக முக்கியமான காரணமா இருந்த அந்த ஹெர்குலஸ் கிளி நீலம் சர்மா இறந்து போன அடுத்த 6 மாசத்திலேயே அதே சோகத்துல இருந்த அந்த கிளி சரியா சாப்பிடாம இறந்து போயிருக்கு. 2020 கோவிட் பீரியட்ல, அதாவது இந்த சம்பவம் நடந்து 6 வருடங்கள் கழிச்சு நீலம் சர்மாவுடைய ஹஸ்பண்டும் இறந்து போயிருக்காரு. இப்ப இந்த கேஸ்ல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 5 அறிவு இருக்கிற நீலம் சர்மாவுடைய கிளிக்கும் அவங்க வளர்த்துட்டு இருந்த நாய்க்கும் அவங்க மேல இருந்த பாசம் கூட அவன் படிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ண 6 அறிவு இருக்கிற மனுஷனா பிறந்த அந்த அசுதோஷ்க்கு இல்லாம போயிருச்சு அப்படிங்கிறது தான். ஆல்சோ இந்த கேஸை கிராக் பண்ற அளவுக்கு உங்க கிளி எப்படி ட்ரெயின் ஆச்சு அப்படிங்கிற கேள்வியை நீலம் சர்மாவுடைய டாக்டரான நிவேதிதா கிட்ட மீடியா பீப்புள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நிவேதிதா, அந்த கிளி சின்ன குஞ்சா இருக்கும் போதே எங்க வீட்டுக்கு வந்துருச்சு. எங்க அம்மாவுக்கு நானும் எங்க அண்ணனும் எப்படியோ அது மாதிரி தான் அந்த கிளியும் ஒரு குழந்தை மாதிரி இருந்துச்சு. எங்க அம்மா ஆரம்பத்துல இருந்தே அந்த கிளிக்கு நல்லா பேசவும் வீட்டுக்கு வரவங்களுடைய பெயரை சொல்லவும் ட்ரைனிங் கொடுத்திருந்தாங்க. அப்படிதான் அந்த ஆசுவியும் கிளி அடையாளம் பார்த்து வச்சிருந்துச்சு. கடைசியா அவன் எங்களுக்கு காட்டி கொடுத்துட்டு எங்க அம்மா போன இடத்துக்கே அதுவும் போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு கண் கலங்கினபடி சொல்லியிருக்காங்க. நீங்க என்ஆர்ஐயா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தை அதிகமா நேசிக்கிறீங்க அப்படின்னா என்ஆர்ஐ டேர்ம் இன்சூரன்ஸை கண்டிப்பா எடுத்துக்கணும். அதுதான் நீங்க இல்லாத நாட்கள்ல கூட உங்களுடைய ஃபேமிலிக்கு இன்கமா இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு. லிங்கை கிளிக் பண்ணி பிளான்ஸை கம்பேர் பண்ணுங்க. உங்களுக்கு பெஸ்டானது என்ன அப்படின்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. மறக்காதீங்க, அப் டு 23% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சோ மை டியர் எஸ்டிஏ ஹெட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கிளியால சால்வ் பண்ணப்பட்ட கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆல்ரெடி இதே மாதிரி கிளியால சால்வ் பண்ணப்பட்ட ஒரு கேஸை பத்தி நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அது என்ன கேஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருந்தா அதையுமே கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல்சோ அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக்ல வீடியோ வேணும் அப்படிங்கறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.